ஷலோம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்ம நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராதித்திருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, இரண்டு கரங்களையும் ஆண்டுடைய சமூகத்தில் உயர்த்தி நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஷமா அருமையானவர்களே, கர்த்தர் கிருபையாக நம்மை 7 மாதங்களும் பாதுகாத்து இந்த 8வது மாதத்தில் 2ஆம் தேதி, அதாவது வாரத்தினுடைய முதல் நாள், தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நாம் இந்நாள் வரைக்கும் நாம் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய கரம் நம்மை காத்தது. கொந்தளிக்கிற அலைகள் நடுவிலையும் நாம் மூழ்கி போய் விடாதபடிக்கு, அலைகளிலே அமிழ்ந்து போய் விடாதபடிக்கு தேவகுமாரன், நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா நம்மை கிருபையாய் நம்மை பாதுகாத்தார். பொல்லாங்கன் எத்தனையோ அக்கினி அஸ்திரங்களை எரிந்த நேரத்திலும் நம்மை அது அணுகாதபடிக்கு நாம் பாதுகாக்கப்பட்டோமே. ஏன்? தேவகுமாரன் யெஷுவா நமக்காக வேண்டுதல் செய்தார். நமது சார்பில் அவர் இருந்தார். அவரை துதிக்கும்படியாக இத்தனை உபகாரங்களை செய்த ஆண்டவர், எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கி நம்மை பரம ராஜ்யத்தின் குடிமக்களாக மாற்றி இருக்கிறாரே. இதையெல்லாம் நினைத்து தேவகுமாரன், நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா யாவே, அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக, நீதம் ஸ்தோத்திரம் செய்குவேன் தேவகுமாரா, ஞானா என் மணவாளா என்கிறதான பாடலை நாம் பாடுவோமாக. நீதம் ஸ்தோத்திரம் செய்கு
ரெண்டு கரங்களை உயர்த்தி கொந்தளிப்பாரே படகில் அப்பா எவ்வளவாய் பாதுகாத்தீர் ஆண்டவரே. அப்பா படகில் அலைகள் குமரி எழுந்து ஆழ்த்தையில் குமரி சக்கரவியமான கொரு எல்லாம் ஒப்பு கொடுத்தவர்களாக நன்றி உணர்வோடு கூட அன்புக்கு நன்றி ஆண்டவரே, உடைய அன்புக்கு நன்றி அப்பா. எல்லாம் அப்படியே அர்ப்பணித்தவர்களாக நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க
ஏக்கத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய எல்லா பாரங்களை இறக்கி வைத்தவர்களாக அப்படியே அர்ப்பணிப்போடு கூட உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீர், நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஆஹா ஆஹா ஹல்லேலூயா, 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 ஆமென். அன்பின் ஆண்டவரே, இப்படி தயவுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறையா. தேவகுமாரா, எங்களை இணைத்தருளின தேவகுமாரா, உமக்கு நன்றி அப்பா. எங்களோட பேசுங்க, உங்க வார்த்தையை அனுப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுங்கப்பா. உங்க தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் நாங்கள் ஒன்று கூட உம்மை நெருங்கி கிட்டி சேர உதவி செய்வீராக. பெனலோகம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் 1ஆம் தேதி, அதாவது நேற்றைக்கு சனிக்கிழமை, நம்ம வாக்குத்தத்த செய்தியாக எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாக்குத்தத்த செய்தியாக நாம் படித்தோம். அதற்குள்ளாக நாம் இன்னும் படிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு படித்து நாம் முடிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை. உங்களில் யாராவது இப்போ இந்த செய்தியை நீங்கள் கேட்குறதா இருந்தால், நீங்கள் இதை கேட்குறதோடு நீங்கள் நிறுத்தாமல், அந்த முந்தைய செய்தி 1ஆம் தேதி பேசின செய்தியும் இருக்கிறது யூடியூப்பில். அந்த செய்தியை நீங்கள் கேட்டுட்டு இதை கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் அதனுடைய முழுமை உங்களுக்கு கிடைக்கும். சரி, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை கேட்டதுக்கு அப்புறமாவது நீங்கள் அதை கேளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்போ அந்த எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. எபிரேய மொழியில் நான் அதை வாசிக்கிறேன். ஹினேபரேக் லகாஹ்டி ஊபரேக் வெலோ அஷிவேனா என்று எபிரேய மொழியில் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதுல அந்த 4வது வார்த்தை ஊபரேக் என்பதுதான் அந்த வார்த்தையாக இருக்கிறது. மேலும் அவர் ஆசீர்வதிக்கிறார், மேலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இங்க வார்த்தை ஒரே வார்த்தையா இருக்கு. ஆனா கிராமட்டிக்கலாக, இலக்கண ரீதியாக இந்த ஊபரேக் அப்படிங்கிற வார்த்தை இது டெக்ஸ்ட்ல, அதாவது அநேக வார்த்தைகளோடு கூட இணைந்து வந்திருக்கிறபடினால இந்த இடத்துல ஊபரேக் என்று சொல்லும் போது மேலும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்கிற அர்த்தத்தை தான் இது கொண்டு வருகிறது. அப்ப மேலும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே பிரயாணப்பட்டு மோவாபினுடைய சமவெளிக்கு வருகிறாங்க. இதுவரைக்கும் அவங்க வரும்போதெல்லாம் தேவன் செய்த கிரியைகள், அடுத்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்ததான விதங்கள், முதல்ல எகிப்தில் நடந்ததான காரியங்கள் எல்லாவற்றையுமே இந்த பாலாக் அறிந்திருக்கிறான். பாலாக் என்கிற இந்த ராஜா இவன் அதை அறிந்திருக்கிறான். ஆகவே எங்க நம்மளையும் இந்த ஜனங்கள் அழித்து விடுவார்களோ என்று சொல்லி, இந்த ஜனங்களை முன்னேற விடக்கூடாது என்று சொல்லி
இவன் என்ன செய்கிறான்னா, இவங்களை யுத்தத்தாலெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஒரு இறைவாக்கினன் வந்து இந்த ஜனங்களை, அதாவது தீர்க்கதரிசி வந்து இந்த ஜனங்களை சபித்தால், ஆண்டவர் அந்த இறைவாக்கினுடைய வார்த்தையின்படியே செய்தால் இவங்க வந்து அழிஞ்சிருவாங்க என்கிற ஒரு நினைவோடு, அப்படிங்கிற நினைப்போடு தான் இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, கிழக்கு பகுதிகளில் ரொம்ப தூரத்தில் இருந்து, கிட்டத்தட்ட இந்த கல்தேயா அங்கிருந்து அந்த பகுதிகளில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாமை அழைத்து கொண்டு வருகிறான். நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறப்பா, வா, இந்த ஜனங்களை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ வந்து சபிக்கணும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். பாருங்க, அங்க ஆண்டவர் வந்து பேசும்படியாக 7 பலிபீடங்களையும் 14 பலிகளையும் அவர்கள் செலுத்துறாங்க. 7 பலிபீடம் கட்டுறாங்க, 14 பலிகளை செலுத்துறாங்க. ஒவ்வொரு பலிபீடத்திலையும் ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, அப்படி 7 பலிபீடம் கட்டி 2 பலிகள், ஒவ்வொரு பலிபீடத்தில் 2 பலி அங்கே செலுத்தப்படுகிறது. இப்படியாக அங்கே செலுத்துகிறத நம்ம படிக்கிறோம். பாருங்க, அவரே சொல்றார், அந்த யாத்திராகம எண்ணாகமம் அதனுடைய 23ஆம் அதிகாரத்தில் நீங்க இந்த 18ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, வாசியுங்கள். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆவது வசனத்தில் படிக்கும்போது, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாக்கே, எழுந்திருந்து கேளும், சிப்ரோனின் குமாரனே, எனக்கு செவி கொடு. அப்படி சொல்றார். பாருங்க, 3ஆம் வசனம் பாருங்க, அதிலே 3ஆம் வசனம், 3வது வசனம். பின்பு பீலையாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையிலே நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுத்துவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி, இங்க பலிபீடம் கட்டி பலி செலுத்தி இருக்காங்க. 5ஆம் வசனம் பாருங்க, 5ஆம் வசனம். கர்த்தர் பீலையாமின் வாயிலே வாக்கு அருளி, நீ பாலாக்கிடத்திலே திரும்பி போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். 4ஆம் வசனம் பாருங்க. தேவன் பீலையாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி, 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி, ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றார். பாருங்க, ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, அப்படி 7 பலிபீடம் கட்டி 14 பலிகளை செலுத்தி, இப்படி ஆண்டவர் வந்து பேசுவாரு. அப்படி பேசும்போது இந்த ஜனங்களை சபிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பிரயாசம் எடுத்திருக்கான் பாருங்க. 7 பலிபீடம் கட்டி 14 பலிகளை செலுத்தி, இப்படியெல்லாம் அவர்கள் வந்து பிரயாசப்பட்டு இந்த ஜனங்களை சபிக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா ஆண்டவர் இந்த ஜனங்கள் அழிந்து போவதற்கு அவர் இடம் கொடுக்கவே இல்லை. திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அருமையானவர்களே, நம்ம அழிஞ்சு போயிடணும்னு சொல்லி நமக்கு விரோதமா இருக்கிறவங்க எப்படி வேணாலும் பிரயாசப்படட்டும், எப்படி வேணாலும் பிரயாசப்படட்டும், என்னெல்லாம் செய்யட்டும், ஒன்னும் நடக்காது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த எண்ணாகமம் 23:20 தெளிவா சொல்லி இருக்கு, அவர் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுதான், அதை யாரும் திருப்ப முடியாது. அவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் அப்படின்னு, ஏன் தெரியுமா? இந்த ஆசீர்வதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. 19ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, ரொம்ப அழகா இருக்கு. நம்ம எல்லாரும் அடிக்கடி கவனிக்கிற ஒரு வார்த்தை, அடிக்கடி நம்ம சொல்லி ஜெபிக்கிற வசனம் அது. அந்த எண்ணாகமம் 23:19 நீங்க படிச்சீங்கன்னா, வாசியுங்கள். எண்ணாகமம் 23:19 சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த ஆசீர்வதிக்கிறவர் யார்? அவர் பொய் சொல்லுவதில்லை. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. நம்ம நேற்றுக்கு கவனித்தது போல, நம்மை வாழ்த்துகிறவர் அவர் பொய்யாய் வாழ்த்துகிறவர் அல்ல, பொய் சொல்லுகிறவர் அல்ல, ஏதோ மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறவர் அல்ல, பொய் சொல்லுகிறவர் அல்ல. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. மனுஷன் அப்படி செய்வான், அவர் அப்படி செய்ய மாட்டார். தொடர்ந்து வாசியுங்கள். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல. வாழ்த்திட்டு அப்புறம் மனமாறுகிறவர் அல்ல அவர். அது மட்டும் இல்ல, அவரை பற்றி சொல்லி இருக்கு, மனுஷன் வந்து மனம் மாறுவான், மனிதன் மனம் மாறுவான். நம்மளை வாழ்த்துற மாதிரி வாழ்த்துவான், அப்புறம் நம்மளை தாழ்த்துவான். நம்மளை வந்து, ஐயோ நீங்க வராம எனக்கு தூக்கம் வரல, நீங்க உங்களை பார்க்காம எனக்கு சாப்பாடே இறங்கல அப்படி சொல்லுவான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தயவு செய்து இந்த பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவான். மனிதர்கள் அப்படிதான்.
மனிதர்கள் பொய் சொல்லுவார்கள், மனிதர்கள் மாறுவார்கள். ஏன்? நமக்கு அருமையானவர்கள் எல்லாமே அப்படிதான். நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் அவர் பொய் சொல்லாதவர், அவர் மனம் மாறாதவர். அது மட்டும் இல்லை, தொடர்ந்து படிக்கும்போது வாசியங்கள், தொடர்ந்து படிக்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் பாருங்க, செய்யாதிருப்பாரா, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்தே தீருவார். அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். அவர் கண்டிப்பாக அந்த வார்த்தையை நிறைவேற்றியே தீருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இந்த எண்ணாகமம் 23:20 சொல்லியிருக்கிறாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஆசீர்வதிக்கிறார். பொய் சொல்லாதவர், மனம் மாறாதவர், சொன்னதை செய்பவர், வசனித்து நிறைவேற்றுகிறவர் தான் அவர்தான் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் படித்தவர்களாக நன்றியுள்ள இதயத்தோடு கூட, மனம் மாற மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும், மனம் மாற மாந்த நீரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும், எனதுள்ளம் போற்றி ஜெபித்தேன், இயேசுவா உம்மை நிச்சயமாக அருமையானவர்களே, அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். இப்படிப்பட்ட தேவன் தான் சொல்லியிருக்கிறாரு. அவரை பற்றி தான் சொல்லியிருக்கு, அவர் ஆசீர்வதிக்கிறார். சரி, இதுல இருந்து நம்ம நேற்றைக்கு 5 கருத்துக்கள் இருக்கு, 5 குறிப்புகள் இருக்கு. அதுல நம்ம 1ஆம் தேதி 3 குறிப்புகளை நம்ம கவனித்தோம். 1 மகத்துவம், 2வது மகத்துவமானவர், 3வது மகத்துவமான முடிவு. இன்றைக்கு நாம் அடுத்த ஒரு 2 குறிப்புகளை கவனித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏற்கனவே 3 படிச்சிட்டோம் இல்லைங்களா? அடுத்து 4வது குறிப்பை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். 4ம் 5ம். 4வது குறிப்பு என்னன்னா, மகத்துவமான கிரியைகள். அவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அதற்குள்ளாக அவருடைய மகத்துவமான செயல்கள் அதுக்குள்ள இருக்கு. 5வது மகத்துவமான கூட்டம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யாக்கோபு இஸ்ரவேல் இருக்கே, இந்த கூட்டம், இவங்களுக்கு என்ன, இவங்க யாரு என்பதை நம்ம கவனிக்க போகிறோம். 5 கருத்துக்கள், அதில் 3ஐ நம்ம படிச்சிட்டோம், 4ம் 5ஐயும் இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். சரி, நேரடியாக நம்ம குறிப்புக்குள்ள போகலாம். ஏற்கனவே 3 படித்து விட்டோம் அல்லவா? 4வது குறிப்பு, அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் போது அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அவருடைய மகத்துவமான செயல்கள், அவருடைய மகத்துவமான கிரியைகள் அங்கே இருக்கிறது. இந்த எண்ணாகமம் 23ல 21 இருந்து 24 வரைக்கும் படிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவருடைய 7 விதமான மகத்துவமான செயல்கள் அங்கே இருக்கு. 7 கிரேட் திங்ஸ், மகத்துவமான அவருடைய கிரியைகள் அந்த ஆசீர்வாதம் என்பதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அதை நம்ம ரொம்ப எளிதாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை 7G, இங்கிலீஷ்ல 7G ஆக உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். சரி, நம்பர் 1, முதல்ல அவருடைய கிரியை என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவது என்ன தெரியுமா? காட்ஸ் டெலிவரன்ஸ். கர்த்தருடைய விடுதலை அங்கே நடைபெறுகிறது. 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். 21, 22 வாசிங்க. 22ஆம் வசனம்,
எண்ணாகமம் 23. இப்ப நமக்கு படிக்கிறது எல்லாமே அங்கதான். எண்ணாகமம் 23 அதனுடைய 22 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா, அதுதான் காட்ஸ் டெலிவரன்ஸ், கர்த்தருடைய விடுதலை. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? எல்லா விதமான எகிப்தினுடைய அனுபவங்களிலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். எகிப்து அப்படிங்கிறதுக்கு எபிரேயத்துல மிஸ்ராயிம் என்பதுதான் எபிரேய வார்த்தை. இந்த மிஸ்ராயிம் என்பதற்கு இருள், அடிமைத்தனம் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. அப்ப நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா உங்களையும் என்னையும் இருளுக்குரிய அனுபவங்களை விட்டு, அதாவது பாவம், சாபம், பலவீனம், வியாதி, இந்த மாதிரியான இருளுக்குரிய அனுபவங்களை விட்டு, அதே போல எல்லா விதமான அடிமைத்தனங்கள், நம்மளை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா விதமான அடிமைத்தனங்கள், மாம்சீக அன்பு, மனுஷீக அன்பு, இது இல்லைன்னா எனக்கு முடியாது, இவங்க இல்லைன்னா எனக்கு முடியாது, ஐயோ இது இல்லாம என்னால் வாழவே முடியாது அப்படின்னு எதெல்லாம் நம்மளை கட்டி வைத்திருக்கிறதோ அந்த மாதிரியான அடிமைத்தனங்களிலும் இருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, ஏதோ ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா ஏதோ இந்த உலக நன்மைகள், உலக பிரகாரமான காரியங்களை மட்டும் அது சொல்வது கிடையாது. உண்மையிலேயே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலப்பட்டதா கூட இருந்திருக்கும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கறதுக்கு முந்தைய நேரம் வரைக்கும் நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ அலங்கோலமான பகுதிகள் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா, பிரதர், சிஸ்டர், தைரியமா நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உடைந்த இருதயத்தோடு வாங்க அவர்கிட்ட. நம்ம என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய எல்லா இருளுக்குரிய அனுபவங்களையும் விட்டு நம்மை விடுவிப்பார். நம்முடைய எல்லா அடிமைத்தனங்களிலும் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை படிக்கும்போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை படித்தால் அங்க தெளிவாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாக. 9ஆம் வசனம் படிங்க. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்படியானால் இங்க பாருங்க, இருளில் நின்று அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவன் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்தகார நிலையிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக தேவன் கொண்டு வருகிறார். பாவம், சாபம், வியாதி, பலவீனம், இதெல்லாம் அந்தகாரங்கள். நம்ம முன்னேற முடியாதபடிக்கு நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற, நம்முடைய ஒளிமயமான எதிர்காலத்தை தடுக்கிறதான அந்தகாரங்கள். அப்ப இவைகளிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறார். ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்ல, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுவிக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34, 35, 36 வசனங்களை படிக்கும்போது அங்கே தெளிவாக சொல்லி இருக்கு பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 34, 35, 36 வசனங்களை படிக்கும்போது அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றென்றைக்கு வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ ஆண்டவர் யெஷுவா, நம்முடைய அருமை இரட்சகர் யெஷுவா, நம்ம இந்த அடிமைத்தனத்திலிருந்து, பொல்லாத அடிமைத்தனத்தினின்று நம்மை விடுவிக்கிறார். விடுவித்து இந்த உலகத்துல இது இல்லாம இவங்க இல்லாம என்னால வாழ முடியாது, இந்த ஒரு பொருள், இந்த ஒரு குறிக்கப்பட்ட நபர் எனக்கு இல்லாம எனக்கு முடியாது, எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறதான அந்த கட்டு, அந்த நிர்பந்த நிலை, அந்த அடிமைத்தன நிலை நம்மளை விட்டு போயிடும்.
என் ஆண்டவர் யெஷுவா இல்லாமல் என்னால வாழ முடியாது, அவர்தான் எனக்கு பிரதானம் என்கிறதான இடத்துக்குள்ளாக நம்ம வந்துருவோம். எனக்கு நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே எனக்கு நீங்க தான்ப்பா, என்னை ஆட்கொண்டவர் நீங்க தானப்பா, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் என்கிறதான ஒரு இடத்துக்கு நம்ம வந்துருவோம். தைரியமா சொல்லுவோம், என்னை ஆட்கொண்ட யெஷுவா உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட யெஷுவா உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உம்மை யார் கொண்ட யெஷுவா உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை யார் கொண்ட யெஷுவா உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும்போது நல் துணையாய் வருபவரே, தனிமை வாட்டும்போது நல் துணையாய் வருபவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே. என்னை யார் கொண்ட யெஷுவா உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை யார் கொண்ட யெஷுவா உம்மை யார் என்று நான் அறிவேன். முதலாவது ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் என்ன? அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அங்க நடக்கிற காரியம் என்ன? என்ன செய்கிறார் ஆண்டவர்? நமக்கு அவருடைய விடுதலையை நமக்கு தருகிறார். ஆண்டவருடைய விடுதலை எல்லா அந்தகாரத்தின் அனுபவங்களிலிருந்தும் எல்லா அடிமைத்தனத்தின் அனுபவங்களில் இருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். அதுக்கு பேர் தான் என்ன? காட்ஸ் டெலிவரன்ஸ். சரி, இது ரெண்டாவது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நமக்குள்ளே உண்டாகிறதான ரெண்டாவது அனுபவம் என்ன அப்படின்னா, ரெண்டாவதாக நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னம், தேவ பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ். ரெண்டாவது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் வெறும் நமக்கு விடுதலையை கொடுத்துட்டு போறது இல்ல, அடுத்தவருடைய பிரசன்னத்தை நமக்கு அனுப்புகிறார். வாசிங்க அந்த எண்ணாகம 23 அதனுடைய 21வது வசனத்தை படிக்கும்போது, எண்ணாகம 23 அதனுடைய 21வது வசனத்தை வாசிப்போமாக. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலின் குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். கவனித்தீர்களா? அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். இதை குறிக்கிறது காட்ஸ் பிரசன்ஸ். விடுதலை ஆக்கினவர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தாரே, அப்படி அவங்க நடத்தப்பட்டு வந்ததுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய பலமா, அவங்க ஞானமா, அவங்களுடைய படிப்பா? இல்லை, கர்த்தர் அவங்க கூட இருந்தார். அதுதான் காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ அப்படி நம்ம அப்படி ஆண்டவரை துதிக்கும் போது நம்ம அப்படி தலைமுடி அப்படி மேலே தூக்குற மாதிரி, அப்படி ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி, அப்படி யாரோ வந்து நம்மளை தொட்ட மாதிரி, அப்படியெல்லாம் இருந்தாதான் ஓ இன்னைக்கு பயங்கர பிரசன்னம். அது வந்து ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு அந்த மாதிரியான அனுபவங்களை கொடுப்பார். அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வெறும் அதை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி மெய்சில் இருக்காவிட்டாலும், அப்படி தலைமுடி அப்படி மேலே தூக்காவிட்டாலும், அந்த மாதிரியான எந்த காரியங்கள் நடக்காவிட்டாலும், விசுவாசத்துல கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத விசுவாசிக்க முடிகிறதா? அதுக்கு பேர் தான் தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். கர்த்தர் என் கூட இருக்கிறத விசுவாசிக்கிறேங்க, அதான் தேவ பிரசன்னம். கர்த்தருடைய சமூகம், அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவது ஆண்டவர் நம்ம கூட இருப்பதுதான்.
அதாவது நம்ம கர்த்தருடைய பிரசன்னம் அப்படின்னா வெறும் அப்படியே ஒரு எமோஷனலா அந்த அந்த உணர்ச்சி வசப்பட்டு அது மட்டும் இல்லை, அது நடக்கும். ஆனால் அதையே சார்ந்து இருக்கக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது தான் கர்த்தருடைய பிரசன்னம். அப்போ இங்கே அந்த பிள்ளையாமுடைய வாயில வார்த்தை போடுறாரு பாருங்க, ஆண்டவர் போடுறாரு, சொல்றாரு, பிள்ளையாமே நீ அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, ஏன் தெரியுமா, நான் கூட இருக்கிறேன் அவங்க கூட. அப்போ அப்படி சொல்றாரு ஆண்டவர், அப்படி சொல்றாரு. அப்போ கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்கிறதான அந்த விசுவாசம், அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அப்போ காட்ஸ் பிரசன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் ஐயா, அம்மா, பிரதர், சிஸ்டர், நமக்கு எது இருக்கோ இல்லையோ, காட்ஸ் பிரசன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். நம்மை உண்டாக்குறவருடைய ஆண்டவர் நம்ம கூட இருப்பது தான் ஒரு விலையேறப்பெற்ற பாக்கியமாக இருக்கிறது. அதான் நமக்கு விலையேறப்பெற்ற பாக்கியம். வேற எதையுமே நம்ம சார முடியாது, வேற எதையுமே நம்ம நம்ப முடியாது. எல்லாமே நம்மளை கைவிட்டுரும். ஏன்? நம்ம சொந்த பலன், நம்முடைய சொந்த மாம்ச பலன் எல்லாமே நம்மளை கைவிட்டுரும். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு ஒன்னே ஒன்றுதான், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். என்னை உண்டாக்குன என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதான் நமக்கு முக்கியம். அதனால தாங்க மோசே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் சொல்றார் பாருங்க, ஐயா நாங்கள் இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகணும்னா நீங்கள் எங்கள் கூட வரணும். நீங்கள் எங்கள் கூட வராமல் நாங்கள் புறப்பட்டு போக முடியாது ஐயா, நாங்கள் போக மாட்டோம், நீங்கள் எங்கள் கூட வரணும் ஐயா என்று சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். வாசிங்கள் யாத்திராகமம் 33 அதனுடைய 15-16 வசனங்களை வாசிங்க. 15 வாசிங்க. யாத்திரா 14 என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு ஆண்டவர் சொல்றார். 15ஆம் வசனத்துல அவர் சொல்றார், ஐயா உங்க சமூகம் என் கூட வரணும், நீங்க என் கூட வரணும் ஐயா அப்படின்னு சொல்லுகிறத நம்ம படிக்கிறோம். வாசியுங்கள். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும். நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். விசேஷித்தவள் என்று விளங்கும். எதனால? அவர் நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாம் உணர்ந்தவர்களாக மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எண்ணினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அதனால தாங்க மத்தேயு 28:20 நம்முடைய அருமை ஆண்டவர் யெஷுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றார், ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், எப்பா நான் உங்களை அனுப்புறேன், நீங்க போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, எல்லாம் பண்ணுங்க. இதுக்கு நான் உங்களுக்கு பணத்தையோ வேற எதையுமே நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் கொடுக்கிற ஒரே ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அதுதான்
மத்த 28:20 நம்ம அதான் படிக்கிறோம். வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லா நாளும் நான் உங்க கூட இருப்பேன். என் பிரசன்னம் உங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் காட்ஸ் பிரசன்ஸ், தேவனுடைய பிரசன்னம், தேவ சமூகம் நம்ம கூடவே இருக்கும். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதும் தேவ பிரசன்னம் என்பதும் வேறு வேறு அல்ல, ரெண்டு ஒன்றுதான். எபிரேயத்தை பொறுத்த வரைக்கும் வேதத்துடைய ஒரிஜினல்ல கர்த்தருடைய சமூகம் அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய முகம், அவ்வளவுதான். அவருடைய முகம் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்தாதானுங்க முகம் வரும். அதனால அதையும் பிரிக்கலாம் கூடாது. ரெண்டும் ஒன்றுதான், இரண்டும் ஒன்று. தேவ பிரசனம், தேவ சமூகம் நம்ம என் கூட இருக்கு என்பதும் தேவன் என் கூட இருக்கிறார் என்பதும் ஒன்றுதான். ஆகவே இரண்டாவதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் காட்ஸ் பிரசன்ஸ் நம்ம கூட இருக்கிறது. மூன்றாவது காட்ஸ் ஸ்ட்ரெங்த், தேவ பலன். அங்க இருக்கு. வாசிங்க அந்த 22ஆம் வசனத்துல 23, 22ல எண்ணாகமம் 23ல 22ஆம் வசனத்தை படிக்கும்போது வாசியுங்கள். அங்க தெளிவா சொல்லியிருக்கு. அங்க ஆண்டவருடைய பலன், காட்ஸ் ஸ்ட்ரெங்த், தேவ பலன் அவங்களுக்கு உண்டாகிறதை நம்ம படிக்கிறோம். வாசியுங்கள். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டா மிருகம் எப்படி உறுதியாய், பயங்கர உறுதியாய் இருப்பது போல அவங்களுடைய பலன், தேவன் அவங்களுக்கு தந்திருக்கிற பலன் அவ்வளவு உறுதியானது. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தேவ பிரசன்னம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? காட் ஸ்ட்ரெங்த், தேவ பலன். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய பலன் உங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய பலன் உங்களுக்கு உண்டு. பிரதர், சிஸ்டர், நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்களா? உங்க வாழ்க்கை தள்ளாடின நிலைமையில இருக்குதா? உங்க வாழ்க்கையில அநேக நெருக்கத்தின் பாதைகள் இருக்கிறதா? உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற ஒரு நல்ல யெஷுவா நமக்கு இருக்கிறார். அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் போது ஒரு தெய்வீக பலன். இன்னும் சொல்ல போனா அது புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஒரு அணுகுண்டுக்கு ஒப்பனையான ஒரு பலன் நமக்கு இருக்கிறது. ஒரு டைனமிக் பாம், அதற்கு ஒப்பனையான பலன். அது காண்டாமிருகத்திலும் மேலான பலன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை படிக்கும்போது நம்ம இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்கள். அப்போஸ்தலர் 1 அதனுடைய 7வது வசனத்தை படிக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் தேவ பலன் அடைந்து, 1:8 இருக்கு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல. அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா பலப்படுத்துகிறார். பலன். இந்த பலன் தான் ஆண்டவருக்காக நடக்க வைக்கிறது, ஓட வைக்கிறது. நடப்பது, ஓடுவது, 2 அனுபவம் இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில. ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை படிக்கும்போது, ஏசாயா 40ஆம் அதிகாரம், நீங்க பூமியின் கடைசி பரியந்தம் யூதேயா சமேரியா எருசலேம் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லியிருக்கே, அந்த சாட்சி என்பது நடக்கும் போதும் இருக்கணும், ஓடும் போதும் இருக்கணும். 2 விதத்திலையுமே இருக்கணும். வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த ஓடினாலும் என்பது ஊழியம்.
நடந்தாலும் என்பது ஜீவியம். கர்த்தருக்கு காத்திருப்பது அப்படின்னு அங்க இருக்கு பாருங்க, அது உறவை குறிக்கிறது. அப்போ இது எல்லாத்துக்குமே பலன், புது பலன் அங்க உண்டாகிறது. சோ கர்த்தருக்கு காத்திருப்பது என்பது உறவு. எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா அது கர்த்தருக்கு காத்திருத்தல் என்பது அப்படி இருக்காது, கபா அப்படிங்கிற வார்த்தை அங்க இருக்கும். கபா என்றால் இணைவதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, இந்த வசனத்துக்குள்ள 3 பகுதிகள் இருக்கிறது: உறவு, ஊழியம், ஜீவியம். அப்ப ஆண்டவர் நம்ம அவரோட உறவாடும் போது நமக்கு புது பலன். அந்த உறவு என்பதுதான் பிரசன்னம், பிரசன்ஸ். கர்த்தரோடு இணைவது என்பது பிரசன்ஸ். அப்ப பிரசன்ஸுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது? பலன், ஸ்ட்ரெங்த். பலன் வருது, காட் ஸ்ட்ரெங்த். அந்த காட் ஸ்ட்ரெங்த் இருந்தா பிரசன்னத்தோட சேர்ந்து தேவ பலனும் இணையும் போது நம்முடைய ஊழியமும் நல்லா இருக்கும், நம்முடைய ஜீவியமும் நல்லா இருக்கும். அருமையானவர்களே, ஊழியம் நல்லா இருந்து ஜீவியம் நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா அது வேஸ்ட். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஊழியம் நல்லா இருந்து ஜீவியம் நல்லா இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா ஒருத்தருடைய ஜீவியம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்குன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஊழியம் நல்லபடியா தானாகவே நடக்கும். ஆஹா, நான் நல்ல ஜீவியம் செஞ்சுட்டேன், ஆனா நான் ஊழியம் ஒண்ணுமே செய்யறேன்னு சொல்ல முடியாது. நல்ல ஜீவியம் உள்ளவங்க வாழ்க்கையில கர்த்தரே அவங்கள ஊழியத்துல அவங்கள வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஊழியம் செய்வாங்க. ஆனா ஊழிய ஓரியன்டா, அதாவது ஊழியத்தை முக்கியப்படுத்தி இருந்தா ஜீவியத்துல கோட்டை விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே சரியா இருக்க வேண்டுமானா அதுக்கு பிரசன்ஸ், கர்த்தரோடு உள்ள உறவு ரொம்ப முக்கியம். அப்போ அருமையானவர்களே, ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்துக்கு பின்பு அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்கிறார்? அவருடைய பலனை நமக்கு தருகிறார். அவருடைய ஸ்ட்ரெங்க், அவருடைய பலன் இருந்தா நம்முடைய ஊழியத்திலையும் நல்ல சாட்சி இருக்கும், நம்முடைய ஜீவியத்திலையும் நல்ல சாட்சி இருக்கும். எத்தனையோ பேர் அவங்களுடைய வாழ்நாளில் ரொம்ப சீக்கிரமா ஊழியத்தில் பூர்ணப்பட்டுருவாங்க, ஆனா ஜீவியத்தில் பூர்ணப்பட மாட்டாங்க. ரெண்டுத்திலையுமே நம்ம பூர்ணப்பட வேண்டும். நம்மளை எந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய வச்சிருக்கிறாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும். நம்முடைய ஜீவியத்தின் பகுதியிலையும் நம்ம பூர்ணம் அடைய வேண்டும். அதுதான் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அது அதைத்தான் குறிக்கிறது. எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாக, ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். அந்த அடியை நம்ம பாடி நம்ம அர்ப்பணிப்போமாக. அந்த தேவ பிரசன்னத்துக்கு நம்ம முற்றிலுமாய் அர்ப்பணிப்போமாக. ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் கண்டிப்பாக நமக்கு காட் ஸ்ட்ரெங்த், தெய்வீக பலன், தேவ பலன் நமக்கு கிடைக்கும். நான்காவது காட்ஸ் பியூரிட்டி, தேவனுடைய பரிசுத்தம். என்ன தேவனுடைய பரிசுத்தம்? அந்த எண்ணாகமம் 23 அதனுடைய 21வது வசனத்தை படிக்கும் போது, எண்ணாகமம் 23 அதனுடைய 21வது வசனத்தை வாசித்தீர்கள் ஆனால் அங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். எண்ணாகமம் 23 அதனுடைய 21வது வசனத்தை வாசிப்போமாக. வாசியுங்கள். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை,
இஸ்ரவேலின் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இந்த யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை என்று சொல்லுவது எதை காண்பிக்கிறதுனா, ஆண்டவர் அங்கே அவர்களுக்குள்ளாக அவருடைய பரிசுத்தத்தை அங்கே கட்டளையிடுகிறார். தேவனுடைய பரிசுத்தம், கர்த்தர் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறதான அந்த வேலையை ஆண்டவர் செய்யாமல் இந்த ஒரு நிலைக்கு நம்ம வர முடியாது. குற்றம் இல்லை, அக்கிரமம் இல்லை என்கிறதான ஒரு தன்மைக்கு நேராக நாம் வர முடியாது. அப்போ இங்க காட்ஸ் பியூரிட்டி, தேவனுடைய பரிசுத்தம் இங்கே உண்டாகிறது. அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஏதோ இந்த உலக நன்மைகளை, உலக பிரகாரமான காரியங்களை அனுபவித்துக் கொண்டு போவதல்ல. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய பரிசுத்தமாகுதல், அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற வேலையை செய்கிறார். பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களில் சொல்லப்பட்டதான அந்த வேலை அங்கே நடந்தேறுகிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நம்ம அதை விளங்கிக் கொள்ள முடியும். வாசியுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ ஒரு பியூரிட்டி, பரிசுத்த வாழ்க்கை, தூய்மை, தேவன் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நோக்கி அந்த பரிசுத்த பாதையில நம்ம கடந்து போவது ரொம்ப முக்கியம். பிரதர், சிஸ்டர், ஐயா, அம்மா, இந்த நாட்களில் நமக்கு பரிசுத்தத்தை குறித்த ஒரு ஏக்கம், ஒரு பெருமூச்சு நமக்கு உண்டா? இருக்குதா? நமக்கு பரிசுத்தத்தின் மேல நம்ம வாஞ்சையா இருக்கிறோமா? பரிசுத்தத்தின் மேல நமக்கு ஒரு தாகம் உண்டா? ஒரு தவிப்பு உண்டா? பரிசுத்தத்துக்காக கதறுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இருக்கணும். உங்களுக்குள்ள, எனக்குள்ள பரிசுத்தத்தின் மேல வாஞ்சை, பரிசுத்தத்தின் மேல தாகம், அது ரொம்ப நாளுக்கு நாள் அது பெருகும் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் ஆசீர்வதிக்கிறார். இங்க பாருங்க, இந்த வார்த்தை நிகழ்காலத்தில் இருக்கு. தேவன் ஆசீர்வதித்தார் அப்படின்னா ஏதோ உலக பிரகாரமான நன்மைகள் மட்டும் கிடைச்சு அதோட முடிஞ்சிடும். ஏதோ கதையை ஓட்டலாம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள். ஆனா தேவன் ஆசீர்வதிக்கிறார். நிகழ்காலம் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம படிக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வரும். காட்ஸ் பியூரிட்டி, தேவனுடைய பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 25, 26, 27 வசனங்களை படிக்கும்போது நாம் இதைத்தான் நம்ம படிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 25, 26, 27 வசனங்களை வாசிப்போமாக. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். கரைதிரை பிழையற்ற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை நம்ம இங்கே படிக்கிறோம். சரி, 5வது, அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் 5வதாக நமக்குள்ளாக நடைபெறுகிற தேவனுடைய மகத்துவமான செயல் என்ன? இப்ப நம்ம படித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய மகத்துவமான கிரியைகள், மகத்துவமான செயல்கள். 5வது என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க என்ன இருக்கு அப்படின்னா, 5வதாக காட்ஸ் ப்ராமிஸ், தேவனுடைய வாக்குறுதி. என்ன அங்க வாக்குறுதி கொடுக்கிறாரு? 23வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மறக்க முடியாதபடி அது இருக்கு பாருங்க. எண்ணாகமம் 23:23 எவ்வளவு காயின் பண்ணி அங்க அந்த வசனம் இருக்கு பாருங்க. வாசிங்க 23:23 வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இதுதான் நமக்கு வாக்குறுதி, தேவன் கொடுக்கிற வாக்குறுதி தான். உனக்கு விரோதமா எந்த மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ ஒன்னும் பலிக்காது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்க நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். தேவ ஜனங்களுக்கு விரோதமா யாருமே மந்திரம் பண்ண மாட்டாங்க.
அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. மந்திரம் பண்ண மாட்டாங்க, சூனியம் அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதெல்லாம் நடக்கும், செய்வாங்க. மறைமுகமா அல்லது நேரடியாக கூட எப்படியும் செய்வாங்க. ஆனால் அது பலிக்காது என்பதுதான் அங்க இருக்கிற சத்தியம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அருமையானவர்களே, மந்திரவாதம், குறி சொல்லுதல் இதெல்லாம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பலிக்காது. அங்க தெளிவாக நம்ம படிக்கிறோம். திரும்பமாக வாசிங்க, திரும்ப படிங்க அந்த வசனம். ஆகவே அருமையானவர்களே, அந்த வசனத்தில் படிக்கும்போது எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வாசிங்க, என்னாகும் 23:23 வாசியுங்கள். அதுல அங்க தெளிவா சொல்லியிருக்கு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அப்படின்னு படிக்கிறோம். சரி, அப்போ மற்றவங்க சொல்ல மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஆனா அது பலிக்காது. அதுதான் இருக்கிற விஷயம், அது பலிக்காது. அதனால கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, கர்த்தரை உண்மையா பின்பற்றவங்க எப்ப பார்த்தாலும் இந்த மந்திரவாத மைண்டோடையே, இந்த குறி சொல்லுதல் மைண்டோடையே இருக்கக்கூடாது. எனக்கு அவங்க மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, அதனால தான் நான் இப்படி இருக்கேன், எனக்கு ஒரு என்னமோ பண்ணிட்டாங்க, எலுமிச்சம்பழம் வச்சுட்டாங்க. என்னத்தையோ வைக்கட்டும், எலுமிச்சம்பழம் உங்க கண்ணில் தெரிஞ்சா வீட்டில் கொண்டு வந்து கழுவி ஒரு ஜெபத்தை பண்ணி அழகா நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் செய்யாது. அதனால அருமையானவர்களே, இந்த மந்திரவாதம், குறி சொல்லுதல் இதையெல்லாம் நம்பிக்கொண்டு அதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. தேவ பிள்ளைகள் அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை. ஆகவே யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இது என்ன? தேவன் கொடுத்திருக்கிற வாக்குறுதி, தேவன் கொடுத்த வாக்குறுதி. அதனால இதை இந்த பிழையாமாலையோ இல்லை யாராலையுமே இதை திருப்ப முடியாது, யாராலையும் திருப்ப முடியாது. ஆகவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், இது 5வதாக நம்ம படிக்கிற விஷயம். ஆறாவது காட்ஸ் விக்டரி, தேவனுடைய ஜெயம். பாருங்க, அந்த 21வது வசனத்துல 21வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசியுங்கள். எண்ணாகமம் 23 அதனுடைய 21வது வசனம். அங்க படிக்கும்போது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, இந்த ஜனங்க ராஜாவாகவே ஆகல, இன்னும் சொந்த தேசத்துக்கே போகல. ஆனால் இந்த பிழையாம் பார்த்து சொல்றாரு, ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படியானால் இங்கே சொல்லப்படுகிற ஜெயம் என்பது என்ன? கர்த்தர் கொடுக்கிற ஜெயம். அதை பார்க்கிறார். இவங்க எப்படி எல்லாம் ஜெயிக்க போறாங்க என்பதை பிழையாம் அதை பார்க்கிறாரு. கர்த்தர் அதை காண்பிக்கிறார் பிழையாமுக்கு. அடுத்த அதிகாரத்தில் அந்த எண்ணாகமம் 24 இந்த பிழையாம் தானே யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்லாம் சொல்லி அந்த நட்சத்திரத்தை பார்க்கிறாரு. ஆண்டவர் யெஷுவாவை பார்க்கிறார் அல்லவா? அதே மாதிரி இந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் ஜெயத்தின் பாதையில் நடத்த போகிறார் என்பதையும் அவர் பார்க்கிறார். பார்த்துதான் சொல்றாரு, ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இது பொருந்தும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் ஜெயமாக மாறும். கர்த்தருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாக மாறும். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை படிக்கும்போது, 2 கொரிந்தியர் 2 அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசியுங்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும்
எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அறிக்கையிடுகிறார். நம்முடைய ஆண்டவரும் பவுலுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு அவரை உறுதியாய் பற்றி கொண்ட தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் இந்த தெய்வீக வெற்றியை தேவன் நமக்கு தர வல்லவர். நமக்கு தோல்வியை கர்த்தர் வாக்கு பண்ணல. இன்றைக்கு நமக்கு இருக்கிற தோல்வியையும் கூட அவர் வெற்றியாக மாற்றும்படியாகவே அவர் விரும்புகிறார். பிரதர் சிஸ்டர், இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் தோல்வியின் நாட்கள் அல்ல, வெற்றியின் நாட்கள். அதனால இந்த வெளிப்படையா இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறத பாருங்க. வெற்றியின் நாட்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 36-37 வசனங்களை படிக்கும் போது, வெற்றி அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம போராடி தான் அதை பெறணும், போராடி தான் பெற வேண்டும். நம்ம போராடும் போது தேவ பலத்தினால் நாம் அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 8:36-37 வாசிப்போமாக. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மிலே அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு வெற்றி மேல வெற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல தேவன் அவர். நமக்கு வெற்றி மேல வெற்றி கொடுக்கிறவர். தைரியமா சொல்லலாம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் கேட்டிடுவோம். வெற்றி மேல வெற்றி கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் அவர். வெற்றி மேல் வெற்றி. So God's victory அது நமக்கு உரியதாக இருக்கிறது. கடைசியாக 7வது தேவனுடைய மகத்துவமான கிரியை. 7வது கிரியை என்ன? அவருடைய செயல் என்ன அப்படின்னா, God's witness, தேவனுடைய சாட்சி. இந்த ஜனங்கள் தேவனுடைய சாட்சிகளாக தன்னை உண்டாக்கின, தன்னை விடுவித்த இந்த யாவே தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். எப்படி தெரியும்? 24வது வசனத்தை படிக்கும் போது, எண்ணாகமம் 23 அதனுடைய 24வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கு பாருங்க, வாசிங்க. அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும் பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். பாருங்க, அந்த நிமிர்ந்து நிற்கும், அதான் முக்கியம். நிமிர்ந்து நிற்கும். அது தன் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வது இல்லை என்றார். அப்போ நிமிர்ந்து நிற்கும். எதிரிகள் எல்லாம் முறியடித்து அந்த அவங்களுடைய ரத்தத்தை குடிக்கணும் சொல்லியிருக்கு பாருங்க. அது என்ன அர்த்தம்னா, எதிரிகளை முறியடிப்பதை அப்படி ஒரு தீர்க்கதரிசன ரீதியாக ஒரு கவிதை நடையில அப்படி சொல்லியிருக்கு. அப்போ அது என்ன அப்படின்னா, நிமிர்ந்து நிற்கிறதான ஒரு அனுபவம். நிமிர்ந்து நிற்பது. தேவஜனமே, ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, நம்முடைய முடிவு, அதாவது இப்ப நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில மேடு பள்ளங்கள் வரலாம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில பள்ளங்களும் உண்டு, மேடுகளும் உண்டு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய சுபாவங்களை கட்டி எழுப்பும்படியாக நம்மளை கொஞ்சம் அப்படி தலகுனிகிற மாதிரி சூழ்நிலைகளுக்கு நேராகலாம் நடத்துவார். அதெல்லாம் நிரந்தரம் அல்ல. அதெல்லாம் தற்காலிகமாக வரக்கூடியதான காரியங்கள். நம்ம சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்திட்டா அடுத்து நம்ம தலையை உயர்த்திடுவார், அவ்வளவுதான். வேதத்தில் எல்லா தேவ மனிதர்கள் வாழ்க்கையில வந்திருக்கு. எல்லா தேவ மனிதர்கள் வாழ்க்கையில வந்திருக்கு. யாக்கோபினுடைய வாழ்க்கையில வரவில்லையா? யோசேப்பின் வாழ்க்கையில வரவில்லையா? தாவீதுடைய வாழ்க்கையில வரவில்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தலைகுனிவது போன்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது, வந்திருக்கு. ஆனா அது நிரந்தர தலைகுனிவு அல்ல. நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்முடைய முடிவான நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நிமிர்ந்து
நிற்கிறதான ஒரு தூணாக நம்முடைய வாழ்க்கை காணப்படும். நிமிர்ந்து நிற்கிற தூண், நிமிர்ந்து நிற்கிற தூண். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:7-8 நமக்கு தெரிஞ்ச வசனம், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நிமிர்ந்து நிற்கிற அறிக்கையை அங்கே சொல்லுகிறார் அல்லவா, அறிக்கை எடுக்கிறார் அல்லவா, அதுபோல நம்முடைய வாழ்க்கை காணப்படும். வாசிங்க 2 தீமோத்தேயு 4 அதனுடைய 7-8 வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு நிமிர்ந்து நிற்கிற முடிவாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கும்போது நல்லா நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில் முடிவுல தலை குனிறவங்களாம் உண்டு. அப்படியும் வேதத்தில் நடந்திருக்கு. அதான் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, நம்முடைய ஓட்டத்தினுடைய நம்முடைய வாழ்வினுடைய துவக்கத்தை விட முடிவுதான் ரொம்ப முக்கியம். சாலமோன் எல்லாம் தொடக்கம் ரொம்ப சூப்பர், அப்படி நிமிர்ந்து நிற்கிற தொடக்கம். ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாயை மாயை மாயைன்னு சொல்லி கர்த்தரோடு சிநேகித்த, அப்படிப்பட்ட சிநேகத்தில் ஆரம்பித்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது பெண்களிடத்தில் சிநேகமாய் இருந்தான், அந்நிய தேவர்களை வழிபட்டான் என்று முடிந்து விட்டது. யூதா ராஜாக்கள்ல ஒரு ராஜா, அநேகமா நினைக்கிறேன் அது அநேகமா யோதாம் ராஜாவாக இருக்கும் என்று அவரை பற்றி சொல்லியிருக்கோம். விரும்புவார் இல்லாமல் மரித்து போனான். எவ்வளவு பெரிய தலைகுனிவு, எவ்வளவு பெரிய தலைகுனிந்த ஒரு நிலைமை. வேதத்தில் நம்ம பார்த்து நடுங்க வேண்டிய வசனங்கள்ல ஒரு வசனம் அந்த ராஜாவை பற்றி போட்டிருக்கோம். அவன் விரும்புவார் இல்லாமல் மரித்து போனான். என்னங்க இது, செத்து போகும்போது விரும்புவார் இல்லாம, அவனை விரும்புறதுக்கு ஆள் இல்லையா, விரும்புவாரற்றவனாக மரித்து போனான். எவ்வளவு பெரிய தலைகுனிவு. அவரு அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ற அந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய தலை நிமிர்ந்த ஒரு நிலைமையா அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கும், எவ்வளவு வெற்றி கழிப்பு உண்டாயிருந்திருக்கும், எவ்வளவு பெரிய கொண்டாட்டம். ஆனா முடிவுல விரும்புவார் இல்லாமல் மரித்து போனான் என்று சொல்லும் போது அது எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். கணத்துக்குரிய பாஸ்டர் டி.யு. தாமஸ் என்கிறதான டிபிஎம் சபையினுடைய தலைமை போதகராக இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்த ஒரு வெளியேறப்பட்ட பரிசுத்தவான். அவரு இந்த ஒரு வசனத்தை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரசங்கமே பண்ணியிருக்கார். அவன் விரும்புவாரற்றவனாய் மரித்து போனான். இந்த ஒரு முடிவு நம்ம யாருடைய வாழ்க்கையிலும் நடந்துவிடக் கூடாது என்பதை ஒரு வலியுறுத்தி பேசின ஒரு பிரசங்கம் இருக்கு. ஆகையினால் அருமையானவர்களே இதெல்லாம் தலைகுனிவு. அப்போ ஆரம்பத்தில் அப்படி வெற்றி கழிப்போட ஆரம்பத்தில் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை. ஒருவேளை ஆரம்பத்தில் நம்ம ஓடுற அந்த ஓட்டத்தில் அநேக தலைகுனிவுகள் போன்ற சூழ்நிலைகள் வரலாம். அது நிரந்தரம் இல்லை பிரதர் சிஸ்டர். இன்னைக்கு ஒருவேளை இப்போ நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த சூழ்நிலையில ஒருவேளை நீங்க ஒரு தலை குனிஞ்ச மாதிரி இருக்கலாம். இதுதான் எனக்கு நிரந்தரம், இதுதான் என் வாழ்க்கையினுடைய முடிவு நினைச்சிடாதீங்க பிரதர் சிஸ்டர், அப்படி நினைச்சிடாதீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்க தலையை நிமிர வைப்பார். நீங்க நிமிர்ந்து நிற்கிற தூணாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதாவது அவர்கள் நிமிர்ந்து நிற்பார்கள் என்று சொல்லுவதுதான் நம்முடைய முடிவாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் நம்முடைய முடிவு நிமிர்ந்து நிற்கிற முடிவாக இருக்கும். அதாவது ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்து பரமராஜ்யத்தில் போய் சேர்ந்து அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவதுதான் நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு யுகாயுகமாய் வாழ்கிற அந்த பாக்கியம்தான் நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை. அந்த ஒரு மகிமையான அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு போவார். நம்மளை ஒப்பு கொடுக்க போறோம். ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிப்போம். பிலடெல்பியா சபை, அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள் இருக்கு. தனக்கு கொஞ்சம் பலன் மட்டும்தான் இருக்கு. ஆண்டுடைய நாமத்தை மறுதளிக்காம தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்படியெல்லாம் இருந்த சபைதான் பிலடெல்பியா சபை. அந்த சபையை பற்றி சொல்லும்போது சொல்றார் பாருங்க, கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறார் என்றால் இது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3
அதனுடைய 12வது வசனத்துல சொல்லி இருக்கு. வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 வாசிப்போமாக. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய ஆலயத்துல நான் அவனை தூணாக்குவேன், அதிலிருந்து அவன் நீங்குவதில்லை என்பதை நாம் இங்கே படிக்கிறோம். அப்போ நிமிர்ந்து நிற்கிற வாழ்க்கை, இப்படி இந்த காட்ஸ் விட்னஸ், கர்த்தருடைய சாட்சி அப்படி உண்டாகிறது. இப்படி ஆண்டவர் 7 விதமான மகத்துவமான கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் கண்டிப்பாக அதை செய்வார். கடைசியாக மகிமையான கூட்டம் 5வதாக அவர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லியிருக்கே. அந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய மகிமையான கூட்டம் யார்? அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா, அந்த அந்த எண்ணாகம 23:20 அது எபிரேயத்தில் தான் நம்ம அதை பார்க்கணும். எண்ணாகம 23:20 அந்த 4வது வார்த்தை ஊபரேக் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் பாருங்க. இந்த ஊபரேக் அப்படிங்கிற வார்த்தை வாவ் பேத் ரேஷ் கப்சோஃபித், இதனுடைய வேல்யூஸை சிங்கிள்ல கூட்டினீங்கன்னா 12 வரும். ஆர்டினல் சிங்கிள் கார்டினல் சிங்கிள் கூட்டினா 12 வரும். இந்த 12 இது ரெண்டையும் கூட்டினா 24 வரும். 24 என்கிற நம்பர் பேட், குமாரத்தி, பேத் டவ், பேட் BATH, பேத் அப்படின்னா எபிரேயத்தில் குமாரத்தின்னு அர்த்தம். பேத் டவ், இந்த 2 எழுத்துக்கள் வரும். 2வது எழுத்து 22வது எழுத்து கூட்டினா 24. அப்படியானால் இந்த மகிமையான கூட்டம் யார்? அவர்கள் குமாரத்தி என்கிறதான ஸ்தானத்தை அடைகிற கூட்டம், அதாவது ராஜா பிரியப்படுகிற குமாரத்தியின் கூட்டம். சங்கீதம் 45 அதனுடைய 10-11 வசனங்களை. குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். இந்த குமாரத்தியின் கூட்டத்துக்கு தான் இந்த கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம இவ்வளவு நேரம் படிச்சோமே, இந்த 5ம் முழுமையாக நடக்கும். அப்ப தகப்பனையும் ஜனத்தையும் மறந்துவிட்ட, தகப்பனுடைய வீட்டையும் ஜனத்தையும் மறந்துவிடுன்னு சொல்றது என்னன்னா, அந்த பழைய அனுபவங்கள், பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, அதை நீ மறந்துரு. அதையே பிடிச்சிட்டு இருக்காத. அந்த பழைய மேன்மை பாராட்டல், அந்த பழைய பாரம்பரியம், அதையே பிடிச்சிட்டு இருக்காத, அதை மறந்துரு. அப்படி மறக்கிறவங்களுக்கு பேர் தான் குமாரத்தி. அந்த குமாரத்தின் மேலதான் ராஜா அவங்க அழகில தான் பிரியமா இருப்பார், பிரியப்படுவார். 13ஆம் வசனத்தை படிச்சு முடிக்கலாம். சங்கீதம் 45:13 சொல்லி இருக்கு. வாசியுங்கள். அந்த குமாரத்தினுடைய நிலைமை தான் எப்படி நிமிர்ந்து நிற்கிற அனுபவமா இருக்கு பாருங்க. வாசியுங்கள். ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சருகியாய் இருக்கிறது, சித்திரை தையலாடையை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுகிறாள். முற்றுமுடிய ரட்சிக்கப்பட்டு முற்றுமுடிய அந்த ரட்சிப்பினுடைய வேலை நிறைவேறிய கூட்டம் தான் வருகையில ராஜாவுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வரப்படுகிற கூட்டமாக இருக்கிறது. தேவஜனமே, அப்ப இந்த மகிமையான கூட்டம் யாரு? அவருடைய குமாரத்தி, அவருடைய குமாரத்தி. அததான் கற்புள்ள கன்னிகையின் கூட்டம், மணவாட்டி என்றெல்லாம் புதிய ஏற்பாட்டை சொல்லி இருக்கு. 2 கொரிந்தியர் 11:2 நம்ம படிக்கிறோமே, கற்புள்ள கன்னிகையின் கூட்டம், கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்காக காத்திருக்கிற கன்னிகையின் கூட்டம் அவங்க தான். வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அந்த 2வது வசனத்தை படிக்கும் போது நாம படிக்கிறோம். வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த கற்புள்ள கன்னிகையின் கூட்டம் இவர்கள் தான். ஆகவே பிரதர் சிஸ்டர், அவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருடைய மகத்துவமான செயல்களை நம்ம படிச்சிருக்கோம். அடுத்து அவருடைய மகத்துவமான கூட்டம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அதனுடைய முழுமை வரைக்கும், அந்த நிமிர்ந்து நிற்கிறது வரைக்கும் அனுபவிக்கிற கூட்டம் யாரு? பழைய வாழ்க்கை, பழைய பாரம்பரியத்தெல்லாம் மறந்த, ராஜாவை பிரியப்படுத்த வேண்டும் என்றே
தன்னை அர்ப்பணித்த குமாரத்தியின் கூட்டம். இந்த கூட்டமாக தான் நீங்களும் நானும் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிப்போம். அவர் ஆசீர்வதித்தா இந்த 5 விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். மகத்துவமானவர் அவர்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மகத்துவமான முடிவு அங்க இருக்கு. மகத்துவமான கிரியைகள் நடைபெறும். கடைசியில் மகத்துவமான கூட்டமாக நீங்களும் நானும் குமாரத்தியாக மாற்றப்பட்டு அந்த பரம ராஜ்யத்தில் அவரோடு போய் சேர்கிறதான பாக்கியத்தை நீங்கள் நானும் பெறுவோம். எல்லாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாக மண்ணின் சாயல் மாரியானம் மகிமையேறி மன்னனோடு அவர் ஆயிரங்களில் சிறந்தவர், என் ஆத்தும நேசர், அவருடைய மனவாட்டி. அந்த குமாரத்தை தான் அப்படி சொல்ல முடியும். எல்லாம் நம்மை அர்ப்பணித்தவராக ஆயிரங்களில் சிறந்தோர் ஆத்துமாவின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. அவர் ஆசீர்வதிக்கிறார். உபரேக் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இருந்து எங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த மகத்தான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. அதனுடைய மகத்துவம் அதை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா. மகத்துவமானவர் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகத்துவமான முடிவு எங்களுக்கு வரணும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமான செயல்கள், அந்த முடிவை அடைவதற்கு உம்முடைய மகத்துவமான செயல்கள் எங்க வாழ்க்கையில் நடக்கணும்ப்பா. நாங்க மகத்துவமான சீயோன் குமாரத்தின் கூட்டமாக, ஆண்டவரே உம்முடைய மனவாட்டி கூட்டமாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பழைய பாரம்பரியம், பழைய அனுபவங்கள், பழைய சுபாவம் எல்லாவற்றையும் விட்டு ராஜாவை பிரியப்படுத்துகிற எங்களுடைய அழகில நீங்க பிரியப்படணும் அப்பா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சித்திர தையலாடை அணிந்து, பொற்சரிகை நாடை அணிந்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிற அந்த மனவாட்டி கூட்டமாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் எங்க ஜீவியத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் அப்படியே வழி நடத்துங்கப்பா. எல்லாருக்குள்ள இந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. அவர் ஆசீர்வதிக்கிறார் என்கிற வார்த்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும், தனிப்பட்ட ஜீவியத்திலும் நிறைவேறுவதாக. யெஷுவா ஹமஷியாஹ் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக. தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருடைய குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லாருடைய பலவீனம் பலனாய் மாறட்டும். எல்லாருடைய கசந்த அனுபவங்களும் மதுரமாய் மாறட்டும். ஆண்டவரே, தயவுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அது சீக்கிரமான ஒரே காயத்தப்படுத்துவீராக.
பெனலோகிம் யெஷுவா ஹமஷியாக் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேinu அடோனாய் யெகோவா ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேinu சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமேன். எல்லாரும் இடதுகை இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இவரே உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னராக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியாஹ் உடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பெருந்தோனி